எல்லாருக்குமே இங்கே தலைவர் தான் சார் முக்கியம். கேண்டிடேட்டை பார்த்து கேண்டிடேட்டு குவாலிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி இவருக்கு எவ்வளோ கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்படி ஆய்வு பண்ணி கேண்டிடேட் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்கு பண்ணுறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் தான். இங்கே வந்து அந்தந்த கட்சி அந்தந்த தலைவர் அந்தந்த சின்னம், கேண்டிடேட்டுன்றது செகண்டரி தான். அப்போ இங்கே வந்து முதன்மை முகம் வந்து தலைவரோட முகம் தான். இது எல்லாமே அந்த இடத்த விட்டு உங்கள் வீட்டு அவர் ஆஃபீஸில் இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோ வச்சுட்டு அப்படின்னு கண்டினியூஸாக அவருக்கு கொடுத்து இருக்கு. ஆமாம் சார், இப்போ தலைவர் இங்கே வந்தாருன்னா என்ன ஆகும் சார்? வந்துதான் சார் சென்னை என்ன ஆகும்? இல்லை அசம்பிளிக்கு போய் தான் என்ன சார் ஆகும்? சென்னை உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, ரோப் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த எப்படி எவ்வளோ பைலட்டு எத்தனை காலையில் பார்த்துருக்கோம் எவ்வளோ ரோப் போட்டு எப்படி பண்ணானுங்கன்னா இந்த பாதுகாப்பை வந்து தலைவர் கொடுப்பாங்களா? நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல இடம் தானே கேட்குறேன், நான் வந்து மக்களை சந்திச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுங்கன்னா இவர் கேட்டார். இவர் எந்த அளவுக்கு முடக்கணுமோ எல்லா விதத்துலையும் முடக்குவாங்க, எவ்வளோ அழுத்தம் வேணால் கொடுப்பாங்க. நான் தலைவர் ஒரு பாயிண்டில் யாருக்கும் வந்து அடங்க மாட்டார். இங்கே தலைவர் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார், ரைட்டுங்களா? அதற்கான எல்லா தகுதியும் தாவேக்காவுக்கு உள்ளது, எங்கள் தலைவருக்கு உள்ளது. இப்போ விஜய் அப்படிங்கிறவர் உலகம் பூரா அறியப்பட்டவர், தமிழகம் ஃபுல்லாக அறியப்பட்டவர். விஜய்ன்ற ஒருத்தர் தலைவர் இருக்கார். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் புதுசாக பண்ணி இந்த நமக்கு தெரிஞ்சே சொல்லுங்களேன். ஒரு திமுகவில் ஒரு பிரபலமான ஒருத்தராக இருப்பார், அதிமுகவில் பிரபலமான ஒருத்தராக இருப்பார். அதுபோல் நீங்கள் தாவேக்கால நீங்கள் செங்கோட்டைன்னு சொல்லலாம், ஜேசி நமக்கு தெரிஞ்சது இவரை தவிர, விஜய் தவிர புசி ஆனந்த் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு இதை தவிர ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து பிரபலம் இல்லாத இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாமே விஜய் தான் சார். அதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறீங்க. எல்லாரும் கேண்டிடேட்டே விஜய் தான். விஜயோட இங்கே இப்போ வந்து வாங்குகிற வாக்குகள் எல்லாமே விஜய்க்காக வருது தான், தலைவருக்காக விழக்கூடிய வாக்குகள் தான். அப்போ அவர் தான் இங்கே, அவர் தான் முகம், அவர் தான் அடையாளம், அவர் தான் வேட்பாளர். அப்படி தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் பார்ப்பாங்க. எல்லாருக்குமே இங்கே தலைவர் தான் சார் முக்கியம். கேண்டிடேட்டை பார்த்து கேண்டிடேட்டு குவாலிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி இவருக்கு எவ்வளோ கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்படி ஆய்வு பண்ணி கேண்டிடேட் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்கு பண்ணுறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் தான். இங்கே வந்து அந்தந்த கட்சி அந்தந்த தலைவர் அந்தந்த சின்னம், கேண்டிடேட்டுன்றது செகண்டரி தான். அப்போ இங்கே வந்து முதன்மை முகம் வந்து தலைவரோட முகம் தான். நீங்களும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாக்கான அந்த ஒரு ஜாதிகள் பிரிவுகள் பார்த்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நோ சார், அப்படி கிடையாது. இது வந்து இன்னைக்கு அதிமுக திமுக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வரும்போது காஸ்ட் வேல்யூ குறைஞ்சிடும். ஆக்சுவலாக அது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. இல்லை, எப்போ ஒரு பாப்புலரான லீடர், ஒரு கல்ட் லீடர் வந்து களத்தில் நிற்கிறாரோ அப்போ இந்த ஜாதி பார்த்து மதம் பார்த்து அப்படின்றது அங்கே உடைஞ்சிடும். எங்கள் தலைவருக்கு எந்த சாதியை நீங்கள் பூசுவீங்க, எந்த மத அடையாளத்தை பூசுவீங்க? அவங்க மத அடையாளத்தை பூசுறாங்க, அவங்க பூச ட்ரை பண்ணுவாங்க சார். கட்சி ஆரம்பிச்ச பிறகு முதல்ல போனதே சாய்பாபா கோயிலுக்கு, புரியுங்களா? அவங்க அம்மா ஒரு மதம், அப்பா ஒரு மதம். அப்போ எந்த அடையாளத்தை பூசுவீங்க நீங்கள்? சரிங்களா? இவங்க ட்ரை பண்ணுவாங்க சார். கிறிஸ்டியன் மிஷினரின்னு வாங்க, அது மிஷினரி வேற ஏதாவது வந்து அவதூற பரப்பணும்ல, அதனால சொல்றது தான். நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னும் குரல் கொடுக்க மாட்டேங்குது. எந்த பிரச்சனைக்கு சார் குரல் கொடுக்கல? திருப்பி அதான் சொல்றேன். எந்த பிரச்சனை? அன்றாடம் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை? தமிழகத்துல பிரச்சனையா எந்த பிரச்சனை? தமிழகத்துல பிரச்சனைகளுக்கு குறைவா? நீங்க எப்படி திமுக எந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர் போராட்டமா இருந்தாலும் சரி, கைது செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க கூட்டாங்க. இப்ப நீங்க 10 நிமிஷத்துக்கு நீங்க வரும்போது ஐ திங்க் பாரதி தான் அவர்கிட்ட கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு கூட நின்னாங்கன்ட்டு. இது அகெயின் பரப்பப்படுற ஒரு வெத்து பிரச்சாரம். எதுக்குமே குரல் கொடுக்கல, எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதை தாண்டி அதுக்கு தீர்வுக்காக வேலை செய்யறது தாவேக்கா. இல்ல, குரல் கொடுத்தா தானே நீங்க தீர்வுக்கு அடுத்த குரல் கொடுத்ததுனால தான் சார் சொல்றேன், அது தீர்வுக்காக ஒர்க் பண்றதும் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீட்டில் விட்டு வெளியில் வரலன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில் சொல்லும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அண்ணாவோட நினைவு நாள் எல்லாரும் போய் அண்ணா சிலைக்கு மாலை போடுறாங்க, முதல்வர் நடந்து போகிறாரு, எடப்பாடி போடுறாங்க. இது எல்லாமே அந்த இடத்த விட்டு உங்கள் அவர் ஆஃபீஸில் இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோ வச்சுட்டு அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு இது இருக்குது. ஆமாம் சார், இப்போ தலைவர் இங்கே வந்தாருன்னா என்ன ஆகும்? சென்னை சார் வந்துதான் சார். சென்னை என்ன ஆகும்? இல்லை அசம்பிளிக்கு போய் தான் என்ன சார் ஆகும்? சென்னை உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, ரோப் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த எப்படி எவ்வளோ பைலட்டு எத்தனை பார்த்துருக்கோம், எவ்வளோ ரோப் போட்டு எப்படி பண்ணானுங்கன்னா இந்த பாதுகாப்பை வந்து தலைவர் கொடுப்பாங்களா? இந்த அரசு கொடுக்குமா? ஒரு சிஎம்க்கு இருக்கிறதுக்கும்
தலைவர்கள்னா தலைவர்கள் தான். அது எடப்பாடி இருந்தாரு. ரைட், அவருக்கும் அதே பாதுகாப்பு தானே கொடுக்குறாங்க ஆமா, இவர் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க என்ன சார். செய்வீங்க? கொடுக்க மாட்டாங்க சாருங்க, பாதுகாப்பு தானே சார் பிரச்சனையே. கேட்ட இடத்த இப்ப கொடுக்க. நீங்க தேர்தல் வர வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும்போது நீங்க சார், எப்படி தேர்தல் இந்த அரசு எவ்வளவு நாள் சார் இருக்கும் போது? இப்போ தேர்தல் announce பண்ண உடனே வரைக்கும் மக்களுக்கு தெரியும் சார், மக்களுக்கு தெரியும் இந்த அரசு எப்படியெல்லாம் எங்க தலைவரை முடக்கிறதுக்கு அன்னெத்திக்கல் வேலையெல்லாம் போறாங்க. அதாவது நீங்க நம்ம 2 பேரும் சண்டை போடணும், அந்த சண்டையில கூட there should be some ethics. வார் ஆஃப் எத்திக்ஸ்னே இருக்குல்ல, போர் நெறிமுறைகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க சார். இவங்க வந்து என்ன சொல்றது, பிட்ரேயல் பாலிடிக்ஸ் இவங்க பண்றது, துரோக அரசியல் இவங்க பண்ணுவாங்க. அதனால இவர்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல இடம் தானே கேட்குறேன், நான் வந்து மக்களை சந்திச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுங்கன்னு தான் இவர் கேட்டார். இவர் எந்த அளவுக்கு முடக்கணுமோ எல்லா விதத்துலையும் முடக்குவாங்க, எவ்வளோ அழுத்தம் வேணால் கொடுப்பாங்க. ஆனால் தலைவர் ஒரு பாயிண்டில் யாருக்கும் வந்து அடங்க மாட்டார். அதுதான் வந்து அடிப்படை. பிஜேபிக்கு எதிராக இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, எப்போ சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு முறை மக்கள் சந்திப்புலையும் மாநாட்டிலையும் திமுக தான் அதிகமாக பேசுறாங்க. அந்த அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவாக ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு போகிறார் சார். இதுதான் சார் எங்களுடைய தலைவருடைய முதல்ல சொன்னார், பாசிசம் பாயாசம்லாம் சொன்னார், கூட சொன்னார் சார். எப்போதுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, இப்படி தானே எல்லாம் உருட்டுறாங்க. இந்த 2 தலைவரும் கூப்பிட்டு என்ன மாதிரி சொல்லுங்களா? எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, இவர் எனது அரசியல் எதிரி, இவர் எனது கொள்கை எதிரின்னு சொல்லுங்க. எதிர்காலத்தில் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயுமே கூட்டணி வைக்கும் சார். இப்போ அந்த விஷயத்தை நான் நீங்களே சொன்னீங்க. இன்னொரு கருத்து ஒன்று பேசப்படுது, நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம்ன்ற மாதிரி அமைகிற மாதிரி இருக்க நிலைமை இருந்தால், யாருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால், அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசப்படுது சார். லெட் அஸ் டாக் த ரியாலிட்டி. இது வந்து ஃபுல் என்னது ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன். இது நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் தலைவர் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார், ரைட்டுங்களா? அதற்கான எல்லா தகுதியும் தாவேகாவிற்கு உள்ளது, எங்கள் தலைவருக்கு உள்ளது. லெட் அஸ் வெயிட். ஏன் நம்ம அவசரப்படணும்? இது கூட்டணி இன்னும் சரியானபடி அமையல சார். நாங்கள் என்னைக்கு சார் கூட்டணி வாங்கினு திறந்திருக்கு இல்லையா? யாராவது கூட்டணி வாங்கன்னு யாராவது கூப்பிட்டோமா? ஆட்சியில பங்கு தரோம்னு சொன்னாலே கூட்டணி. அது வந்து தத்துவார்த்த அடிப்படையில் சார். இப்போ இந்த 2 கட்சிகளும் உழைப்பை சுருண்டிட்டு என்ன பண்றாங்க? விசிகே இங்க உழைக்குது, யாருக்கான வெற்றிக்கு உழைக்குது? திமுக வெற்றிக்கு உழைக்குது. உழைச்ச பிறகு விசிகாக்கு திமுக என்ன பண்ணுது? ஹெலிகாப்டர் கம்பெனி லஞ்சம் வாங்கின்னு சொல்லிட்டா? பாலாஜி சொல்றீங்களா? இல்ல, விசிகே தானே சொல்றேன். ஹெலிகாப்டர் கம்பெனி லஞ்சம் வாங்கிங்க, ஸ்கிராப் பிசினஸ்லாம் நீங்க எடுத்துங்க, அப்படி ஏதாவது அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்களா? எந்த அடிப்படையில் இங்கே கூட்டணி கட்சிகளை இந்த அரசு அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்குது? அதே மாதிரி அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பை சுரண்டி வெற்றி பெற்றதில்லை. அவங்களுக்கு என்ன செய்து திருப்பி? இப்போ இது தவறு இல்லை. இந்த அடிப்படையில் தான் அதான் அவங்க சொல்லிடுறாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது என்ன மாநிலத்தில் சுயாட்சினா நீங்கள் மட்டும் உங்கள் சுயாட்சி இல்லை சார். சுயமாக நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்கிறது தான். நீங்கள் இங்கேயும் கூட்டணி ஆட்சி வச்சுக்கலாம், ஓகே? அது சும்மா கதை. அது கூட்டாட்சி, அது ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அங்கே சொல்கிறது. கூட்டாட்சின்றது எல்லாம் செய்யுது. அதை இங்கே வந்து தவறாக இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அது இல்லை, கூட்டாட்சியோட தத்துவம் அது இல்லை. இப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றிக்கு உழைத்த ஒரு கட்சிக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த பவரில் நீங்களும் நீங்கள் சொன்ன உடனே வந்திருக்கணுமே, ஏன் பல பேர் நாங்கள் தானே சார் முடிவு பண்ணணும் யார் வரணும்ன்றது, இல்லை போகணுங்கிறது அவங்க முடிவு பண்ணணும் சார். நீங்கள் வந்து கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இந்த ஒரு இதை சொன்னது யாரு? எடப்பாடி. எதுக்கு சொன்னாரு? தாவேகா கொடியை பார்த்துட்டு கூட்டணிக்கு வருவீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? விஜயகாந்தை விட அதிக இம்பேக்டை தாவேகா தலைவர் விஜயால் ஏற்படுத்த முடியும், அவருடன் கூட்டணி வைத்தால் என்ன தப்பு கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் ஃபீலர்ஸ் தானே சார். திமுக வீழ்த்த ஓரணியில் வர வேண்டும், தம்பி விஜயம் வர வேண்டும், பாஜகவில் சொன்னாங்களா இல்லையா? யார் இங்கே முடிவெடுக்கும்? காங்கிரஸில் அதே மாதிரி என்னாச்சு? இப்போ காங்கிரஸ் பேச்சு நடந்துஇல்லை சார். காங்கிரஸில் என்னாச்சுன்னு தான் நான் கேட்டேன். தலைவர்கள் சில பேர் அங்கே கூட்டணி வைக்கணும் ரொம்ப கூட்டணியை பொறுத்தவரை எங்கள் தலைவர் தான் முடிவெடுப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்போம், நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நாங்கள் தான் உங்களுக்கு இத்தனை சீட்டு நாங்கள் தான் கொடுப்போம். எங்களுக்கு ஒரு கட்சியை கொடுக்குற நிலைமைக்கு நாங்கள் இல்லை.
இல்ல நீங்க சொல்றது சரி, ஆனா அதுக்காக வரலையேன்னு கேக்குறேன். சார் எங்களுக்கு அது ஏன்னா பாதரேஷன் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி தான் பொதுவா இருக்கும். அப்படி இல்லை சார், அதுக்கு we are not botheredன்றேன். எங்களுக்கு அது டெஸ்பரேஷன் கிடையாது, அது செகண்டரி ஆப்ஷன் தான். வந்தா வராங்க, இல்லைன்னா போறாங்க. நட்பு சக்தி இருக்குதோ இல்லையோ we will win the government, அதுதானே. இது முழக்கமா நாங்க வைக்கும்போது நீ ஏன் கூட்டணி போலன்றது எப்படி? இல்ல ரொம்ப நாள் இவங்களோட கேள்வி கதவை சார், திறந்து நான் வச்சிருக்காங்க, யாரும் இல்லப்பா, day one அப்படின்ற ல மாதிரி. முதல் மாநாட்டிலேருந்து இதான் இங்கே சொல்லிட்டு தாவேக்கா தானாகவே ஆட்சி இங்கே அமைக்கும் அனைத்து வல்லமைகளும் உள்ளது. உங்களை காமிச்சு இவங்க ஒரு பேரம் பண்ணிட்டு இருக்காங்க சார், அப்படின்னு அது சொல்றாங்க. அவங்களுடைய பிரச்சனை தான். We should be bothered. இல்ல காங்கிரஸும் சரி எல்லாருமே. It's a between the problem between Congress and other parties. நமக்கு அதில் எந்த செய்யும் கிடையாது. மிக்க நன்றி. 2026 தேர்தல் முடிவுகள் நெருங்கி வர வேளையில் பல்வேறு விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது ரொம்ப நன்றி சார்.